அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு பாபிக்கு மட்டன் சாப் விதமா செய்கிறது சொல்லி தர போறேன். 3 மெத்தட்ல அதுக்கு தேவையான முதல் மெத்தட்டுக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல 700 கிராம் மட்டன் சாப் இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் இது சான் மட்டன் சாப் மசாலா வேண்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் மட்டன் மசாலா போட்டாலும் ஓகே. மற்றது இதில் 1.5 தேக்கரண்டி டொமேட்டோ கெச்சப், 1 தேக்கரண்டி ஸ்ரீலங்கா கறி பவுடர், என்ன கறி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, கறி பவுடர் எடுத்தீங்களா சரி. தேவையான அளவு உப்பு, 1.5 தேக்கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 தேக்கரண்டி லெமன். இதைத்தான் நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலாக்களில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நீங்கள் உப்பு போடையக்குள்ளே பார்த்து போடணும். சில வேளை கூடிரும். லெமனும் உங்களுக்கு புளி தேவை இல்லைன்னு சொன்னால் விடாதீங்கோ. கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். அதான் நம்ம வர்றது. நீங்கள் என்ன பிராண்ட் மசாலா வேண்டியனாலும் யூஸ் பண்ணலை. நான் சான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறது. நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் மட்டன் சாப் மசாலா ஏதாவது மட்டன் மசாலா வேண்டி இதுக்கு போடுவோம். இதை நாங்கள் ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். நீங்கள் முதல் நாளும் வைக்கலாம், அடுத்த நாளும் உங்களுக்கு போடுற ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முதலும் நீங்கள் இதை வைக்கலாம். இனி நாங்கள் அடுத்த விதமான மசாலாவை செய்வோம் வாங்குவோம். இது அடுத்த விதமான மட்டன் சாப் எப்படி மேரினேட் பண்ணுறன்றதை சொல்லித்தர போகிறேன். அதுக்கு 700 கிராம் மட்டன் சாப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 தேக்கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, 1 தேக்கரண்டி தேசி புளி. இது சான் மட்டன் சாப் தண்டூரி மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது 1/2 தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதைத்தான் நாங்கள் இனி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே போட்ட சான் அந்த மசாலா 2 தேக்கரண்டி எடுத்து போட்டு வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். அது நான் முதல்ல சொல்லியில் அளவில் 2 தேக்கரண்டி அளவாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு அளவான அளவாக போடுங்க. நான் 2 தேக்கரண்டி எடுக்கிறேன். இது தண்டூரி சாப். இப்படி செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் இனி ஒரு பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். அடுத்த மட்டன் சாப் மேரினேட் பண்ணுற மெத்தட் சொல்லித்தர போகிறேன். இது சிம்பிள் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் 700 கிராம் மட்டன் சாப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 தேக்கரண்டி தேசி புளி, இது 2 தேக்கரண்டி அளவுக்கு பாபிக்கு சோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 தேக்கரண்டி இந்த மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறேன், பெப்பர் மிளகாய். இது உங்களுக்கு தேவையாண்டா போடுங்க, இல்லையாண்டா விடுங்க. இது போடாமல் நீங்கள் மிச்சம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணி இந்த மட்டன் சாப் நீங்கள் பாபிக்கு போடலாம். இதை நாங்கள் இனி மிக்ஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் இத்தனோடையாக மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இந்த மிளகாய் போடாமல் நீங்கள் சின்ன ஆக்களுக்கு மிக்ஸ் பண்ணி பாபிக்கு போடுங்க. சின்ன ஆக்களுக்கு தேவையாண்டா, மற்ற ஆக்களுக்கு சரியான உரைப்பாக இருக்கும். உரைப்பாக விருப்பமானாக்கள் இப்படி இந்த மிளகாய் மிக்ஸ் பண்ணி செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வேறு விதமான சில்லி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு பதிலாக அரைச்சி போடலாம். இது ரெடி. இனி நாங்கள் இதை பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதோட நான் இதுக்கு இந்த மட்டன் சாப்புக்கு ஒரு பொட்டேட்டோ சலாட் ஒன்று சைட் டிஷ்ஷாக செய்து காட்ட போகிறேன். வாங்க, அதை அடுத்ததாக உங்களுக்கு செய்து காட்டுறேன். இனி நாங்கள் அந்த பொட்டேட்டோ சலாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அது ஈஸி தான். அதுக்கு நான் 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பம்பை ஒனியன் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் காணும், நீங்கள் கூடலாம் குறையலாம். அதை மாதிரி இது
கீக்கொம்பர் பிக்கிள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்று எடுத்து சின்ன எடுத்து வெட்டி அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதுக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு தண்ணி அந்த பிக்கிளுக்குள்ளே இருக்கிற தண்ணியே எடுத்து வச்சிருக்கிறேன். அது இதுதான் பிக்கிள் கர்கின்ஸ் வந்து நீங்கள் கடையில் பார்த்து வேண்டலாம். இதுதான் அது. மற்றது தேவையான அளவுக்கு உப்பு. இது 3 தேக்கரண்டு மைனீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மைனீஸ் எக்ஸ்ட்ராவாக தேவையான நாங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்க பார்த்துட்டு போடுவோம். இது பாதி சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இது முட்டையை அவிச்சிட்டு வெள்ளைக்கருவை எடுத்து சின்ன சின்னனாக்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் தான் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்படி மிக்ஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம். உப்பு நீங்கள் உங்களுக்கு இந்த பொட்டேட்டோக்குள்ளே போட்டு அவிச்சது அப்படி எக்ஸ்ட்ராவாக தேவையான போடுங்க. நீங்கள் போட்டு அவிக்கிற இதை பொறுத்தது. என்னென்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதுகளை ஆட் பண்ணுறீங்க, முட்டை வெங்காயம் இதுகளை ஆட் பண்ணுறபடியாக கொஞ்சம் நான் போடுறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் போடுங்க, இல்லாட்டி பெப்பர் பவுடருன்னு நீங்கள் போடலாம். நான் பச்சை மிளகாய் போடுறேன். இது மைனஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக நீங்களுக்கு கையால் பிணிங்க. உங்களுக்கு க்ளவுஸ் போட்டு இது பண்ணால் நீங்கள் க்ளவுஸ் போட்டு செய்யுங்க. பிக்கிள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போடணுமென்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விருப்பமெல்லாம் போடலாம். அது புளித்தன்மையாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக விருப்பமெல்லாம் போடலாம். நான் இந்த அளவு போடுறேன். இந்த பொட்டேட்டோ சாலட் நீங்கள் அவனுக்குள்ளே சிக்கன் அதில் வச்சு சாப்பிட்ற நேரமும் நீங்கள் இது செய்து அதோட சாப்பிடலாம். இதை நீ ரெடி. நாங்கள் நீ இதை பாபிக்கு மட்டன் சப்போட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு 3 விதமான பாபிக்கு மட்டன் சப்பும் பொட்டேட்டோ சாலட்டும் செய்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.